அம்மா 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 என்னடா ஏன் இப்படி பதறி போய் வந்து நிக்கிற? இல்ல இந்த பாத்ரூம்ல சுவிட்ச் லைட் போட்டியா? போட்டேன்டா. வழக்கம் போல நான் சுவிட்ச் போடுறதுக்கும் கரண்ட் போறதுக்கும் சரியா போச்சு. ஆமா, ராத்திரி பூரா எங்க போயிருந்த? அது நான் என்னடா செய்ய போற? பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுல, அதை மாத்திடுறேன். போடு போடு. டேய் பாத்துடா. நீங்க போமா, நான் மாத்திடுறேன். என்னடா சத்தம்? அது ஃபியூஸான பல்பு, தூக்கி போட்டா வெடிக்காதா பின்ன? இவ்வளவு பெரிய சத்தமா? ஆமா, இவ்வளவு பெரிய சத்தத்திலே அப்பா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறது. ஆமா, பாலுங்க அவனையும் ராத்திரி பூரா காணோம். ராத்திரி எங்கடா போயிருந்த? சொல்ல மறந்துட்டேனே. நேத்து நீ இந்த ராஜசேகர் வீட்டுல இருந்து போனியா? அங்க இருந்து 2 சாமியார் வெளில வந்தாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே நான் போயிட்டு இருந்தேன்னா கபாலி என்ன அவங்க குரூப்ல சேர்த்துட்டாங்கப்பா. என்னத்தையும் உனக்கு கொடுத்து இதை இழுத்து பாருங்க. 2 தம்மு தான்ப்பா வலிச்சேன். நேரா சொர்க்கத்துக்கே போயிட்டேன். காலையில மூச்சு பாக்குறேன், இந்த நரகத்துல உன்னோட பேசிட்டு இருக்கிறேன். அது சரி, அந்த சாமியாருங்க ஏன் அவன் வீட்டுக்கு வந்தாங்க? அம்மா அம்மா, ஊட்டியில குமார் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் ராஜ் சார் உங்களை உடனே கூட்டு வச்சிடாமா, வாங்க. ராஜசேகர் உடல் ஊனமுற்றார் பள்ளிக்கு போறதுக்குள்ள எனக்கு உண்மையிலே கால் ஊனமாயிடும் போல இருக்குது. எது ஊனமானாலும் சரி, கண்டுபிடிக்க வந்ததை கண்டுபிடிக்காம போக முடியாது. எதுக்கு எனக்கு இந்த பைத்தியக்கார வேஷத்தை கொடுத்த? உனக்கு அதுக்கான அம்சங்கள்லாம் இருக்குடா கண்ணா. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. லாஃப்டர். நீ வச்சுக்கப்போ. There you are. அண்ணே, வீட்டுல ஜமகாலம் காணும்னு சொன்னியே, திருடிட்டான். Nasty sound, nasty boy. என் பிரதர் சார் இது. Oh, sorry. So, sweet boy, I like very much. Sweet இருக்கா? நீ துண்டு என்ன கேக்குறடா பேமானி? என்னது தொலைவா பாக்குறதுக்கு சின்ன பையனா இருந்தா பேசுற பேச்சல பார்த்தா பெரிய பையன் மாதிரியா இருக்குது. நீ சின்ன பையனா பெரிய பையனா? நான் பெரியவன் ஆயிட்டேன். எப்ப சார்? அது சும்மா விளையாடிட்டே இருக்கும்போது அகஸ்மாத்தா தடிக்கு விழுந்ததுல தலையில அடிபட்டு இந்த மூளையே வளரல சார். தெரியுது, வெளியே கொப்பளிச்சுன்னு வந்துடுதே. அது மூளை இல்ல சார், முடி. ஐயோ அச்சச்ச, இந்த சவுண்ட் எனக்கு அலர்ஜியா இருக்கு சார். ஆமா, உச்சப்புலியா இருக்கு வேண்டுதல? ஆமா. வெரி குட் வெரி குட். ஆமா, இங்கே எதுக்காக வந்தீங்க? இங்க ராஜசேகர் எஸ்டேட்ல உடல் ஊனமுற்றோர் பள்ளி அப்படின்னு இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் பிரின்சிபலை பார்க்கலான்னு புறப்பட்டோம். பிரின்சிபலை பார்க்கணுமா? ஏன் வரல பாருங்க. இதோ இவ்வளவு சுத்தி வளைச்சிருக்க வேணாம். என்னடா அது ஒண்ணு விட பைத்தியமா இருக்கா? நோ, really I'm the principal. இந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத பசங்களை டெஸ்ட் பண்றப்ப மட்டும்தான் அவங்க லெவலுக்கு இறங்கி போயிடுவேன். பயப்படாதீங்க, கூட வாங்க. உன் பேரு என்ன? குமார். உன் பேருப்பா? சுமார். மிஸ்டர் சுமார், உங்களை நான் இப்போ டெஸ்ட் பண்ண போறேன். ஒரு பொட்டக்கோழி முட்டை போட்டு அடக்காத்து குஞ்சு பொரிச்சுது. அந்த குஞ்சை பாக்குறதுக்கு தகப்பன் சேவல் அவளா ஓடி வந்தது. குஞ்ச பார்த்தா கோழி குஞ்சு இல்ல, அது வாத்து குஞ்சா இருந்தது. கோழிக்கு எப்படி வாத்து குஞ்சு பிறக்கும்? தெரியலையே சார். தெரியல, நீங்களே சொல்லிடுங்களா சார். என்ன சார், ஒரு ஃபேமிலி நம்ம ஸ்பாயில் பண்ணதா இருக்கக்கூடாதுப்பா. அந்த பொட்டை கோழில நடத்த கட்டுது. ஏத்துப்பிட்டே? இந்த மாதிரி கேள்வி நான் கூட தான் கேட்பேன். கேளு. மீன் சாப்பிடும் போது முள்ளு குத்தாம இருக்க என்ன செய்யணும்? தெரியலப்பா. செருப்பு போட்டுன்னு சாப்பிடணும். ஏயா,
முள்ள என்ன மீன்ல இருக்குது நான் சொன்னேன் தரையில இருக்குது எப்படி சும்மா தெரியுமா என்னப்பா என்ன பண்ணுது கொமட்டுது சார். இதுக்குதான் இந்த மீன் கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது. ஓஹோ பாயிண்ட் அங்க இருக்குதா திரிக்கிறேன். சரி வாங்க. உங்க பாயிண்ட் இங்க இருக்குதா? வெள்ள போட்டுக்கோ வெள்ள போட்டுக்கோ. எவரில் இல்ல உமர்ல போட்டுக்கோ. உட்காருங்க. ஆமா நீங்க யாரு? பைத்தியம். டேய் சும்மா இருடா. சார் என் பிரதருக்கு கொஞ்சம் அதான் உங்க ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன். வர்ற வழியில பிரின்சிபலை பார்த்தேன். No, no. I am the principal and the correspondent. அப்ப இவரு சபாகாட்டியம். பசிக்குதே அண்ணே பசிக்குதே. டச்சி சும்மா இரு. ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சரி 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 போய் ஏதாவது எத்திக்கிறது எடுத்துட்டு வாங்க. பையனை கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் ஸ்கூல் லீவு. நாளைக்கு அவனை சேர்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். தேங்க்யூ சார். அவனை சீக்கிரம் குணப்படுத்திடுங்க. இது லட்டு இல்ல வெடிகுண்டு. தட் மீன்ஸ் பாம் பாம். சீனோ பாம் இல்லடா அது லட்டு. சாப்பிடு. நோ இது பாம் தான் வெடிகுண்டு தான். இது வெடிக்க போகுது. நீங்க எல்லாம் சாக போறீங்க. நான் தப்பிச்சுக்கிறேன். நான் தப்பிச்சுக்கிறேன். மிஸ்டர் மிஸ்டர் நீங்க உட்காருங்க. நீங்க பயப்படுற மாதிரி சீனு ஒண்ணு ஆபத்தானது இல்ல. இந்த பள்ளிக்கூடத்திலேயே பாட்டுவாதியார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு வெடி விபத்துல அவன் கண்ணு முன்னாலேயே அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் கருகி செத்து போயிட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து அவன் அப்படி ஆயிட்டான். சார் இவங்க ஊமையா? இல்லப்பா பேச வராது. என்ன அப்படி பாக்குற? ரெண்டு என்ன வித்தியாசம்னா அவ உடல் கோலத்தை என் வாயால சொல்லி அவ உள்ளத்தை ஊனப்படுத்த நான் விரும்பல. ஓ சாரி சார். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை குட்டிங்க இல்லையா? கேட்கிறாரு பதில் சொல்லு. இவ என் குழந்தை மாதிரி. இது வெடிக்காதே. நாளை காலையில கரெக்டா 7:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி ஒரு டைம் பாம்ப வச்சு அவங்கள தீத்து கட்டிடுறேன். கஷ்டமானதெல்லாம் செய்வே நீ. குட் மார்னிங் குமார். குட் மார்னிங் சார். மணி 7:25 ஆகுது. நான் வாக்கிங் போயிட்டு 8:30 திரும்பி வந்துடுவேன். அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் நல்லா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட ரெடியா குளிக்கணுமா? இருக்கு. நாட்டி பாய். என்னடா எக்ஸசைஸ்? மேடம் ஐயோ அங்கிள் மேடம் மேடம் ஐயோ ஐயோ மேடம் வந்து
ஐயோ 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 சார் 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 என்ன சார் சார் இது ஒரு விளையாட்டு பந்து இல்ல, இதுக்குள்ள டைம் பாம்பு இருக்கு. இப்ப அடிச்சிடும், இப்ப அடிச்சிடும். நீங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுங்க. நீங்க தப்பிச்சு ஓடிடுங்க. சார் டைம் பாம் ஆகுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. You're okay? கொஞ்சம் இப்படி வாங்க. சொல்லுங்க, இப்போ உங்க மனநிலை சரியாயிடுச்சா இல்லையா? என் பேரு சீனு. ராஜசேகர் பள்ளிக்கூடத்துல மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். லீவு நாட்கள்ல இந்த மாதிரி மலைப்பகுதிகளை சுத்தி பார்க்கிறது தான் என்னுடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் நான் போனப்போ, அதோ தெரியுது பாருங்க கட்டடம், அந்த கட்டடத்துல ட்ரில் மாஸ்டர்னுடைய தலைமையில வெடிகுண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு கரஸ்பாண்டன்ட் ஊர்ல இல்ல. அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே இத பத்தி நான் புகார் பண்ண போறேன்னு அவங்கள மிரட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு சாயந்தரமே, குட் ஈவினிங் சார். ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், நடந்ததை மறந்து மன்னிச்சிருங்க சார். உன் முகத்தை பார்க்கறதுக்கே நான் வெட்கப்படுறேன். நீங்க செய்யறது தேச விரோதமான காரியம் மட்டும் இல்ல, எத்தனை உயிர்களை குடிச்சிருக்கோ, எத்தனை உயிர்களை குடிக்க போவதோ, உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. வெளியே போங்க. கெட் அவுட் ஐ சே. டாடி வந்து வெளியே போயிடுச்சு, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இருடா, நானே போய் எடுத்துட்டு வரேன். Hi, all of you, come here. இந்த பாலை நான் போடுறேன். யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 5 முத்தம். மை டியர் பொண்டாட்டி, உனக்கும் சேர்த்துதான். ஓகே? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயம். என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க நினைச்ச மாதிரி உங்களையும் அழிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த பந்துல டைம் பாம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு சுயநினைவு வந்துருச்சு. நான் பைத்தியக்காரனா ஆயிட்டதுனாலதான் என்னை கொல்லாம விட்டுருக்காங்க. இனிமே அவங்கள பழி வாங்குற வரைக்கும் எனக்கு சுயநினைவு வந்ததா தெரிய வேண்டாம். பைத்தியமாவே நடிக்கிறேன். எஸ். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பாலு, கரஸ்பாண்டன்ட் வந்ததும் அதோ தெரியுது பாரு, அங்க அவரை கூட்டிட்டு வா. அம்மா நீ சொன்னதை செய். போ. ஓகே.